நர்பவி நர்பவி நர்பவி. ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமரோட ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பலவித நன்மைகள் ஏற்படும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஏப்ரல் 17 மாலை 7 மணி வரைக்கும் தான் நவமி திதி இருக்குது. வீட்டில் நீங்கள் ராமரை நினைச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லை அது முடியாதுங்கிற பட்சத்தில் காலை 9லேருந்து 10:30க்குள்ளே நீங்கள் ஸ்ரீராம வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். விரதம் இருக்கிறதுங்கிறது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. நீங்கள் பூஜை அறையில் ராமரோட பட்டாபிஷேக படம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு துளசி இலை மாலை போடுங்க. ராமரோட பட்டாபிஷேக ஃபோட்டோ கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் துளசி மாலை போடுங்க. கூடவே ஒரு தாமரை பூ கிடச்சிதுன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கி வைங்க. இந்த 2 பூக்களையும் வச்சு நம்ம ராமநவமியில் வழிபாடு செய்கிறது மிக மிக சிறப்பு. வெண்பொங்கலும் வடையும் நெய்வேத்தியமாக ஸ்ரீராமருக்கு வச்சு படைக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நைவேத்தியம்னு பார்த்தா நீர்மோர் பானகம். இது ராமர் 14 வருஷம் வனவாசத்தில் இருந்தப்போ தன்னுடைய தாகத்தை தீர்த்துக்கிறதுக்கு இந்த 2 எளிமையான பானங்களை தான் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மறக்காமல் நீங்கள் வெண்பொங்கல் வடை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, இந்த 2 பானகங்களையும் வச்சு ராமா ராமா என்று நீங்கள் சொல்லி ராமரை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக ராமரோட பரிபூரண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்ரீராம நவமியில் ராமரை நினச்சி இந்த நீர்மோரை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா 7 ஜென்மத்தோட பாவம் தீரும். 7 ஜென்மத்திற்கு அந்த ராமரோட ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்திற்கே கிடைக்கும். அதனால் நாளைய தினம் மறக்காமல் நீர்மோர் தானம் கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை என்னால் முடியாதுமானாலும் ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் நீர்மோர் தானமாக கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நம்ம குடும்பத்திற்கு அவ்வளோ புண்ணியத்தை கொடுக்கும். நாளைய தினம் ராமரோட பட்டாபிஷேக படத்தை வச்சு வழிபடுறது, ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறது, ராமநாமம் உச்சரிப்பதெல்லாம் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ராமரோட ஜாதகத்தை வீட்டில் வச்சு வழிபடுறது மிக மிக சிறப்பு. மகாவிஷ்ணுவோட 7வது அவதாரம் ராமர். இவர் பூமியில் அவதரித்த சமயத்தில் 5 கிரகங்கள் உச்சம் பெற்று இருந்ததாக சொல்லப்படுது. மேஷத்தில் சூரியன் உச்சம், கடகத்தில் சந்திரன் ஆட்சி, குரு உச்சம், துளாராசியில் சனி உச்சம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம். இப்படி இந்த 5 அம்சங்களும் ராமரோட ஜாதகத்தில் இருக்குது. இதனை தரிசனம் செஞ்சாலே நமக்கு நவகிரக தோஷங்கள் அனைத்துமே விலகும். 5 முக்கிய கிரகங்கள் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அபூர்வமான நிகழ்வு இது இந்த ஜாதகம். இப்படிப்பட்ட ராமரோட ஜாதகத்தை நம்மளோட வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செஞ்சு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் அதனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களும் நீங்கும். நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், தீராத நோய்கள் தீரும். அது மட்டும் இல்லை, ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ராமர் அப்படின்னாலே ஆனந்தம் அளிப்பவன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் ஒரு மனைவி ஒரு சொல் ஒரு வில் என வாழ்ந்து காட்டினவங்க நம்ம ராமர். ராமரோட வில்லுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கர, ஸ்ரீ ராகவேந்திரா இந்த மகான்கள் பலரும் ராமரையே ஆராதித்து தெய்வ நிலைக்கு உயர்ந்தவர்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. ராமாயணத்தை படிப்பது கேட்பது எப்படி புண்ணியம் தரக்கூடியதோ அதே போல் ஸ்ரீராமரோட ஜாதகத்தை தரிசனம் செய்கிறது மிகப்பெரிய புண்ணிய பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் நாளைய தினம் நிச்சயமாக ஸ்ரீராமரோட அந்த ஜாதகம் தகடு வடிவில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வரைஞ்சும் உங்கள் பூஜை அறையில் வச்சு நீங்கள் வணங்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க. இப்போது இந்த நாளைய தினம் ஸ்ரீராம நவமிக்கு உரிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். நாளைய தினம் உங்களால் முடிந்தது அப்படின்னாக்கா துளசி இலையை ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி நீங்கள் அதில் ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் ஸ்ரீராமருக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். இதுவும் மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். நாளைய தினம் துளசி மலர்களை கொண்டு ஸ்ரீராமரை அர்ச்சிக்கிறது, அவர் படத்துக்கு மாலை கட்டி போடுறது, இதெல்லாம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நாளைய தினம் ஸ்ரீராம ஜெயம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ எழுத முடியுமோ நீங்கள் எழுதுங்க. 308 முறை ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறது மிக மிக சிறப்பு. 308 முறை முடியாதவங்க உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. இது எல்லாமே நம்ம பண்ணும்பொழுது ஸ்ரீராமரோட பரிபூரண அருளை நமக்கு பெற்றுத்தரும். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அணியின் அருளோடும்
ஸ்ரீராமரின் அருளோடும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்து இருக்கட்டும். நன்றி.